வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மக்கள் பிரச்சினை பற்றி பேச சட்டசபையை குறைந்தது 5 நாட்களாவது நடத்த வேண்டும் என்று சபாநாயகருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்களை சட்டசபை காவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றினர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு கிரீன் வாரியர்ஸ் இந்தியா அமைப்பு சார்பில் கவர்னர் கைலாசநாதன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். பாண்டிச்சேரியில் இன்று கூடிய சட்டசபை கூட்டம் 45 நிமிடமே நடந்த நிலையில் காலவரையின்றி சபாநாயகர் பேரவையை ஒத்திவைத்தார். கொலை வழக்கில் தலைமறைவான தம்பியை எச்சரிக்க அண்ணனை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது விரிவான செய்திகள். மக்கள் பிரச்சினை பற்றி பேச சட்டசபையை குறைந்தது 5 நாட்களாவது நடத்த வேண்டும் என்று சபாநாயகருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்களை சபை காவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றினர். புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவையின் 6வது பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 10ஆம் தேதி துவங்கி மார்ச் 27ஆம் தேதி முடிந்தது. 6 மாதத்திற்கு ஒருமுறை சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும் என்ற விதியின் கீழ் இன்று பேரவை கூடியது. சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து சட்டசபையை தொடங்கினார். தொடர்ந்து இறந்த தலைவர்களுக்கு இரங்கல் தீர்மானமும் இந்திய துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற CP ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்து தீர்மானங்களை சபாநாயகர் வாசித்துக் கொண்டிருந்தார். அப்போது எழுந்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரி மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட இன்சூரன்ஸ் திட்டம் செயல்படுத்தப்படவில்லை, 3 மாதமாக ரேஷன் அரிசி வழங்கப்படவில்லை, சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை, குடிநீரால் 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து இருக்கிறார்கள், இதனை பற்றி பேசுவதற்கு சட்டசபையை குறைந்தது 5 நாட்களாவது நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதனை சபாநாயகர் செல்வம் ஏற்க மறுத்தபோது சபாநாயகருடன் திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சட்டசபையில் கடுமையான அமளி நிலவியது. இதனை அடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றுங்கள் என்று சபாநாயகர் செல்வம் உத்தரவிட சபை காவலர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றினர். தொடர்ந்து சட்டசபை மைய மண்டபம் அருகே அமர்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி அரசை கண்டித்தும் முதலமைச்சரை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாண்டிச்சேரியில் இன்று கூடிய சட்டசபை கூட்டம் 45 நிமிடமே நடந்த நிலையில் காலவரையின்றி சபாநாயகர் பேரவையை ஒத்திவைத்தார். புதுச்சேரி சட்டசபை கூட்டம் இன்று காலை 9:35 மணிக்கு தொடங்கியது. கூட்டத்தில் இரங்கல் குறிப்பை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் வாசித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் ஏடுகளை தாக்கல் செய்தனர். தொடர்ந்து வணிகம் செய்தலை எளிதாக்கும் சட்ட முன்வரைவு, சரக்கு சேவை வரி சட்ட திருத்த மசோதா சபையில் தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்ற துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனுக்கு சபையில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. GST வரி குறைப்புக்கு பிரதமர் மோடி, நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன், GST கவுன்சில் உறுப்பினர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து காலை 10:20 மணிக்கு புதுவை சட்டசபை காலவரையின்றி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஒத்திவைத்தார். ஒட்டுமொத்தமாக 45 நிமிடத்தில் புதுச்சேரி சட்டசபை கூட்டம் முடிவடைந்தது. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு கிரீன் வாரியர்ஸ் இந்தியா அமைப்பு சார்பில் கவர்னர் கைலாசநாதன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளையொட்டி கிரீன் வாரியர்ஸ் இந்தியா அமைப்பின் சார்பில் முன்னாள் IFS அதிகாரி சத்யமூர்த்தி ஒருங்கிணைப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடந்தது. இதனையொட்டி பாகூர் மூலநாதர் கோவிலில் தேச நலனுக்காக இடைவிடாத மகா ருத்ர யாகம் நடந்தது. பிரம்மாண்ட யாகசாலை உருவாக்கப்பட்டு அந்த யாகத்தில் ரிக் மற்றும் யசூர் வேத மந்திரங்கள் வேத விற்பனர்களால் ஓதப்பட்டது. பாகூர் விஜயவர்த்தினி திருமண மகாலில் கிரீன் வாரியர்ஸ் இந்தியா அமைப்பு மற்றும் ஜிப்மர் சார்பில் இரத்த தான முகாம் நடந்தது. 300க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். மாலை சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் மத்திய அரசின் கிராமப்புற வாழ்வாதார திட்டங்கள் குறித்தும் விளக்கும் வகையில் பாகூர் தூக்கு பாலத்திலிருந்து ஊர்வலம் நடந்தது. கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார்.
சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் மத்திய அரசின் கிராமப்புற வாழ்வாதார திட்டங்கள் குறித்து விளக்கும் வகையில் பாதகைகளை ஏந்தி பொதுமக்கள் சென்றனர். தேச நலன் காக்கவும் மற்றும் பிரதமர் மோடி நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டி 750 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடந்தது. மாற்றுத்திறனாளிகளுடன் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்துரையாடி அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள், இரத்த தானம் செய்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். மூலநாதர் கோவிலில் கவர்னர் கைலாஷ்நாதன் சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இந்திரா சிக்னல், ராஜீவ் சிக்னல் மேம்பாலம் திட்டத்திற்கு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் ரூபாய் 436 கோடிக்கு ஒப்புதல் தந்துள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க புதிய மேம்பாலங்கள் கட்டுவது மட்டுமே நிரந்தர தீர்வாக இருக்கும் என்பதால் இந்திரா சிக்னல், ராஜீவ் சிக்னலை இணைத்து மேம்பாலம் கட்ட புதுச்சேரி அரசு முடிவு செய்தது. அதற்கான விரிவான திட்டத்துடன் கருத்துருவாக்கம் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இத்திட்டத்திற்கு மத்திய சாலை அமைச்சகமும் ஒப்புதல் தந்த நிலையில் புதிய மேம்பாலம் கட்டப்படவில்லை. நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ள புதுச்சேரியின் மேம்பால கட்டுமானம் திட்டத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல்வர் ரங்கசாமி மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்காரிக்கு கடிதம் எழுதி வலியுறுத்தியிருந்தார். அதைத் தொடர்ந்து புதுச்சேரி உட்கட்டமைப்பு திட்டத்திற்கு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தனி கவனம் செலுத்தியது. மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகளை புதுச்சேரிக்கு அனுப்பி ஆய்வு நடத்தியது. சில ஆலோசனைகளையும் வழங்கியது. இந்த நிலையில் இந்திரா சிக்னல், ராஜீவ் சிக்னல் மேம்பால திட்டத்திற்கு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் 436.18 கோடிக்கு ஒப்புதல் தந்துள்ளது. இந்த மேம்பாலம் 3.877 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரம்மாண்டமாக அமைக்க உள்ளது. கலை, அறிவியல், வணிகவியல் படிப்புகளுக்கு காலியாக உள்ள 4676 இடங்களுக்கான இறுதிக்கட்ட மாப் ஆஃப் கவுன்சிலிங் நடத்த சென்டாக் முடிவு செய்துள்ளது. சென்டாக் கலை, அறிவியல் படிப்புகளுக்கு இதுவரை 3 கட்ட கலந்தாய்வு நடத்தப்பட்டுள்ளது. அடுத்த மாப் ஆஃப் கவுன்சிலிங் நடத்த சென்டாக் முடிவு செய்துள்ளது. இந்த கலந்தாய்வில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் நாளை 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு தங்களுடைய டேஷ்போர்டு வாயிலாக உள்ளே நுழைந்து கல்லூரி பாடப்பிரிவு முன்னுரிமையை கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாப் ஆஃப் சுற்றில் சீட் ஒதுக்கப்பட்டால் முதல் கலந்தாய்வு, 2ஆம் கலந்தாய்வு, 3ஆம் கலந்தாய்வுகளில் ஒதுக்கப்பட்ட சீட்டுகள் தானாகவே ரத்து செய்யப்படும். இதே பாடப்பிரிவு முன்னுரிமை கொடுக்காமல் காலியாக இருந்தாலும் சீட் ஒதுக்கப்பட மாட்டாது. மேலும் விவரங்களுக்கு சென்டாக் இணையதளத்தை பார்வையிடலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு தொடக்கப்பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மாணவர்களின் கற்றல் திறனை கேட்டறிந்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உள்பட்ட புதுக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். அப்பள்ளியில் மாணவர்களிடம் கல்வித்திறனை கேட்டறிந்த ஆட்சியர் கல்வி சம்பந்தமாக கலந்துரையாடினார். மேலும் நன்கு வேண்டும் என அறிவுறுத்தினார். ஆசிரியர்களின் வருகை குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் அப்பள்ளியில் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான சுத்தமான குடிநீர், கழிப்பறை வசதிகள், காற்று வசதி, போதிய வெளிச்சம் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்தார். கொலை வழக்கில் தலைமறைவான தம்பியை எச்சரிக்க அண்ணனை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த உருவையாறுபேட் பகுதியைச் சேர்ந்தவர் சவுந்தர், வயது 30, தனியார் கம்பெனியில் டிரைவராக வேலை செய்து வந்தார். இவரது மனைவி சந்திரலேகா, வயது 28, திருமணமாகி ஓராண்டு ஆகிறது. சவுந்தர் நேற்று இரவு மாமியார் வீடான உத்தரவாகனிப்பேட்டிலிருந்து தட்டாஞ்சாவடி சாலையில் பைக்கில் சென்றார். சிறிது தூரம் சென்றதும் அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் சவுந்தரை வழிமறித்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் சராமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றது. இது குறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடந்த ஆண்டு நடந்த ரவுடி தனபால் கொலை வழக்கில் சவுந்தர் தம்பி ஜீவா முக்கிய குற்றவாளி என்பதும், ஜாமீனில் வந்த அவர் தற்போது பெங்களூரில் தலைமறைவாக உள்ளதும் தெரியவந்தது. தனபாலின் கூட்டாளிகள் ஜீவாவை பழிக்கு பழியாக கொலை செய்ய திட்டமிட்டு காத்திருந்த நிலையில் அவருக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அவரது அண்ணன் சவுந்தரை படுகொலை செய்துள்ளது தெரியவந்துள்ளது. அதையடுத்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து சவுந்தரை கொலை செய்த கொலையாளிகளை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர்.
பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக வணிகப் பிரிவு தலைவர் சத்யராஜ் தலைமையில் முதலியார்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக மாநில வணிகப் பிரிவு தலைவர் சத்யராஜ் தலைமையில் தொகுதிக்குட்பட்ட வைத்திலிங்க செட்டியார் வீதி, ராமலிங்க வீதி, பூந்தோட்ட வீதி, பட்டமால் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நகர மாவட்ட துணைத் தலைவர் சின்னத்தம்பி, மாநில வணிகப் பிரிவு துணைத் தலைவர் சிவக்குமார், பாஜக மூத்த நிர்வாகி பச்சையப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு மாநில தலைவர் வருண் தலைமையில் சிவாஜி சிலை அருகே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சிவாஜி சிலை அருகே மாநில தலைவர் வருண் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முன்னிலையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மாநில இளைஞரணி துணைத் தலைவர்கள் மகேந்திரன், தமிழரசன், கோகுல், ரவீந்திரன் மற்றும் செயலாளர்கள் புகழேந்தி, ஹரி ஜோசப், பெருமாள் ராஜா மற்றும் மாநில பொருளாளர் சித்தானந்தா, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் விஷ்ணு, சபரிநாதன், இன்பராஜ், பாலாஜி உட்பட பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெறும் சர்வதேச அவசர வைத்திய கல்வி மாநாட்டில் உலக நாடுகளை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கிறார்கள் என்று விநாயகா மிஷன் மருத்துவமனை டாக்டர் நவீன் தெரிவித்தார். இதுகுறித்து விநாயகா மிஷன் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மருத்துவர் நவீன் கூறும்போது, விநாயகா மிஷன்ஸ் புதுச்சேரி 6 படை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் அவசர வைத்திய கல்வியாளர் சங்கம் இணைந்து நடத்தும் CEME 2025 சர்வதேச மாநாடு வருகின்ற 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை என 4 நாட்கள் நடக்கிறது. இந்த மாநாட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைக்கிறார் என்று தெரிவித்தார். சர்வதேச மாநாட்டில் 12 சர்வதேச நிபுணர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட தேசிய அளவிலான முன்னணி நிபுணர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் PGI சண்டிகர், எய்ம்ஸ் ரிஷிகேஷ், எய்ம்ஸ் டெல்லி, ஜிப்மர் போன்ற முன்னணி மருத்துவ கல்வி நிறுவனங்களில் இருந்தும் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் மருத்துவர் நிபுணர்கள் பங்கேற்கின்றனர். 4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய அளவிலும் உலக நாடுகளில் பேச்சாளர்கள் கலந்து கொண்டு சுமார் 300லிருந்து 350க்கும் அதிகமான ஆராய்ச்சி கட்டுரைகளை மாநாட்டில் சமர்ப்பிக்கிறார்கள் என்று தெரிவித்த டாக்டர் நவீன், நியூராலஜி சம்பந்தமான நவீன அறுவை சிகிச்சைகள் குறித்த விவரங்கள் இந்த மாநாட்டில் பேசப்பட உள்ளது என்றும், மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கும் சிறப்பு வகுப்புகள், நேரடி பயிற்சிகள் ஆகியவை இடம்பெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மக்கள் பிரச்சினை பற்றி பேச சட்டசபையை குறைந்தது 5 நாட்களாவது நடத்த வேண்டும் என்று சபாநாயகருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்களை சட்டசபை காவலர்கள் குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றினர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு கிரீன் வாரியர்ஸ் இந்தியா அமைப்பு சார்பில் கவர்னர் கைலாசநாதன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். பாண்டிச்சேரியில் இன்று கூடிய சட்டசபை கூட்டம் 45 நிமிடமே நடந்த நிலையில் காலவரையின்றி சபாநாயகர் பேரவையை ஒத்திவைத்தார். கொலை வழக்கில் தலைமறைவான தம்பியை எச்சரிக்க அண்ணனை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.